நான் வரும்போது பார்த்தீங்கன்னா 4 ப்ராடக்ட் தான் கையில் எடுத்துகிட்டு வந்தேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 60+ ப்ராடக்ட் பண்ணிகிட்ருக்கேங்க. அமெரிக்கா இன்றைக்கி ஒரு ஆர்டர் பார்த்தீங்கன்னா வெஸ்ட் பெங்காலுக்கு வந்து நான் ஓகே பண்ணிட்டு வந்திருக்கேன். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா சுருதி ஹெர்பல் லேபரேட்டரிஸ் மூலிமா தான் எனக்கு நடந்துச்சு. cooptimetics.com அப்படிங்கிற வெப்சைட் ஒன்று ஓப்பன் பண்ணி நாங்கள் இதில் எல்லா ப்ராடக்ட்டை பார்த்தீங்கன்னா அதில் வந்து அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கோம். நீங்கள் தேவைப்படுறவங்க பார்த்தோம்னா இந்த வெப்சைட் மூலிமா உன்னை நீங்கள் வாங்க ஆரம்பிச்சிடலாம். எல்லாத்துக்கும் வணக்கங்க. நான் ஹேம்லதாங்க, மைனாரின் ஃபுட்ஸ்லேருந்து பேசுகிறேன். நாங்கள் இந்த ஜனவரி 25வது வருஷம் நான் ஸ்டார்ட் பண்ணினேன். மைனாரின் ஃபுட்ஸ் பார்த்திங்கன்னா சுருதி ஹெர்பல் லேபரேட்டரிஸுங்கிறது கோயம்புத்தூரில் இருக்குங்க. நான் திருப்பூரில் இருக்கேன். நான் யூடியூப்பில் பார்த்து தான் நான் உள்ளே வந்தேன். ஆண்டாள் ஆழ்வார் சாமிங்கிற மேமோட பார்த்திங்கன்னா அவங்களோட வாய்ஸை வந்து நான் யூடியூப்பில் கேட்டேன். அவங்களோட வீடியோஸ் எல்லாம் ஒவ்வொன்றா பார்க்க ஆரம்பித்தேன். கிட்டத்தட்ட 1 மாதம் அதை பற்றின இதெல்லாம் பார்த்துட்டே இருந்தேன். அதில் ரொம்ப பிடிச்சி போய் நான் ஒரு பெரிய இன்ஸ்டண்ட்டில் நான் வீட்டுக்குள்ளே இருந்தேன். அதுக்கப்புறம் நான் அதுலேருந்து வெளியில் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஜூலையில் நடந்தது அந்த இன்ஸ்டண்ட்டு. இதை பற்றின விஷயம் எல்லாம் பார்த்தீங்கன்னா அது பெரிய ஒரு கதைங்க. என்னோடய லைஃபே மாற்றி போட்டது அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் இதனுடைய பற்றி எனக்கு தெரிஞ்சுக்கணும், என்னை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா அது பார்த்திங்கன்னா கலாட்டாவில் பேசியிருக்கேன். நான் கலாட்டா தமிழில் பேசியிருக்கேங்க. தமிழ்னு சொல்லி ஒரு இதில் பேசியிருக்கேன், சேனலில் பேசியிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஜூலையில் நான் போன வருஷம் 24வது வருஷம் ஜூலைக்கு அப்புறம் நான் ஜான்வரி 25வது வருஷம் நான் வந்து இந்த சுருதி ஹெர்பல் லேபரேட்டரிஸ்குள்ளே வர்றேன். யூடியூப் மூலிமா பார்த்து தாங்க நான் உள்ளே வந்தேன். நான் வரும்போது பார்த்திங்கன்னா 4 ப்ராடக்ட் தான் கையில் எடுத்துகிட்டு வந்தேன். இன்றைக்கி பார்த்திங்கன்னா 60+ ப்ராடக்ட் பண்ணிகிட்ருக்கேங்க. நீங்கள் நினைக்கலாம் இந்த ஒரு சின்ன இடத்துல இங்கே வந்து பேசிட்டு போகிறோம், எப்படி நடக்குமா நடக்காதா அப்படின்னு ஒரு நிறைய யோசனைகள் சிந்தனைகளோடு வந்திருப்பீங்க. நாங்களும் வந்து இதே மாதிரி தான் நானும் வந்தேன். நீங்கள் உங்கள் என்ன மனநிலை இப்போ நீங்கள் நினச்சி பார்த்துட்ருக்கீங்களோ அதே மனநிலை தான் நானும் உள்ளே வந்தேன். மேமு நான் அப்போ தான் ஃபஸ்ட் டைம் உள்ளே வந்து பார்க்குறேன். என் வீட்டுக்காரர் வந்து வெளியே விட்டுட்டு போகல. எனக்கு ஒரு பயங்கர பதட்டம், பயம் எல்லாமே இருந்துச்சு. நீங்கள் எப்படி இங்கே வந்து நின்று பேசையில் ஒரு பதட்டத்தோடு பேசுகிறீங்களோ அது மாதிரி நானும் ஃபஸ்ட் டைம் வந்து தான் பேசினேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அடுத்தடுத்த ஸ்டெப்பாக பார்த்திங்கன்னா எனக்கு சப்போர்ட்டிவாக ஆண்டாள் ஆழ்வார் சாமி மேம் இன்ன வரைக்கும் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்காங்க. அவங்க நிறைய வீடியோஸில் சொல்லியிருப்பாங்க, பெண்கள் வந்து நீங்கள் வந்து எது செய்கிறீங்களோ செய்யலையோ முன்னாடி வாங்க, எதையுமே எடுத்துகிட்டு முன்னாடி வாங்க, அதுக்கு நிறைய வாய்ப்புகள் கொட்டி கிடக்குது, அதுக்கு ஒவ்வொரு ஸ்டெப்பாக போகலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அவங்களோட பாதையிலேயே நான் பின்னாடி நடக்க ஆரம்பிச்சிருந்தேன். என்னோடய லைஃப் பார்த்திங்கன்னா மாறிடுச்சு, ரொம்பவுமே மாறிடுச்சு, ரொம்ப சூப்பராக மாறிடுச்சு. நான் எதை பேசினாலுமே அந்த மைனாரின் ஃபுட்ஸை பற்றி பேசிலேயே எனக்கு கண் கலங்கிரும். இன்றைக்கி நான் வந்து ரொம்ப ஸ்போர்ட்டிவாக ரொம்ப தைரியமாக தன்னம்பிக்கையாக என்னோடய பிஸ்னஸ் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட அமெரிக்கா, மும்பை, இப்போ லாஸ்ட் வீக்கும் கூட பார்த்திங்கன்னா பாம்பே, மும்பையில் வந்து ஒரு பெரிய ஆர்டர் அனுப்பிச்சிட்டு தான் வந்திருக்கேன். இன்றைக்கி ஒரு ஆர்டர் பார்த்திங்கன்னா வெஸ்ட் பெங்காலுக்கு வந்து நான் ஓகே பண்ணிட்டு வந்திருக்கேன். இதெல்லாமே பார்த்திங்கன்னா சுருதி ஹெர்பல் லேபரேட்டரிஸ் மூலிமா தான் எனக்கு நடந்துச்சு. எனக்கு இதுக்குள்ளே வரையிலே ஒரு பெரிய பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருந்துகிட்டே இருக்கும். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக என்னோடய பிஸ்னஸ் பார்த்திங்கன்னா 3 மந்த்ஸில் நல்ல இதிலேருந்து நிறைய என்கொயரிஸ் வர ஆரம்பிச்சிது, நிறைய கால்ஸ் வர ஆரம்பிச்சிது. அப்படியே ஒவ்வொன்றா அட்டன் பண்ணேன். இதில் வந்த கஸ்டமர் கேட்டதுனால தான் இன்றைக்கி 60+ ப்ராடக்ட் பண்ணிகிட்ருக்கேன். கிட்டத்தட்ட 70 ப்ராடக்ட் போயிட்டேன் நான். எல்லாமே ரன் ஆகிட்டே தான் இருக்குது. எந்த ப்ராடக்ட் ஸ்டாக் இருக்குதுன்னு ஃபீல் பண்ணுறேன்னா அந்த ப்ராடக்ட் டக்குன்னு காலி ஆயிரும். அந்தளவுக்கு எனக்கு பார்த்திங்கன்னா என்கொயரிஸும் ஆர்டர்ஸும் வந்துகிட்டே இருக்குது. எந்த ஒரு இதுவும் இல்லை, எனக்கு இன்ன வரைக்கும் நல்லா போயிட்டுருக்கு. அதுக்கப்புறம் என்ன பண்ண ஆரம்பித்தோம்னா cooptimetics லைஃப்னு சொல்லி நாங்கள் வந்து வெப்சைட் ஓப்பன் பண்ணியிருக்கோம். அதுவும் பார்த்திங்கன்னா சுருதி ஹெர்பல் லேபரேட்டரிஸ் மூலிமா நாங்கள் ஆரம்பிச்சிருக்கோம். இதில் நிறைய பேர்கள் பார்த்திங்கன்னா 11 பேட்ச் முடிச்சு இன்றைக்கி 12வது பேட்ச் போயிட்டுருக்குங்க. இதில் என்ன ஒரு ஆப்ஷன் மேம் கொண்டு வந்திருக்காங்கன்னா, அதாவது நாம் என்ன ப்ராடக்ட் பண்ணுறோமோ cooptimetics.com அப்படிங்கிற வெப்சைட் ஒன்று ஓப்பன் பண்ணி நாங்கள் இதில் எல்லா ப்ராடக்ட்டை பார்த்திங்கன்னா அதில் வந்து அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கோம். நீங்கள் தேவைப்படுறவங்க பார்த்தோம்னா இந்த வெப்சைட் மூலிமா உன்னை நீங்கள் வாங்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ ஒவ்வொருத்தர் நினைக்கலாம், நீங்கள் திருப்பூரில் இருக்கீங்க, இந்த ஆஃபீஸ் கோயம்புத்தூரில் இருக்குது, எப்படி என்னன்னு எல்லாம் நிறைய கேள்விகள் வந்துச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் பார்த்தோம்னா இந்த மாதிரி ஆரம்பித்து வெப்சைட்டில் கொண்டு வந்தோம்னா எல்லாருமே எங்கேருந்து வேணாலும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்டுக்காக இது எடுத்துகிட்டு வந்திருக்கு. இதில் நிறைய நாங்கள் ஜாயின்ட் ஆகிட்டே இருக்கோம். அதில் பார்த்திங்கன்னா மைனாரின் ஃபுட்ஸ் வந்திருக்காங்க, நெலா வந்திருக்காங்க, மைத்ரி ஃபுட்ஸ் உள்ள வந்துட்டாங்க. இப்போ கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு 4-5 பெண் தொழில் முனைவோர்கள் எல்லாருமே அந்த cooptimetics உள்ளே வந்துட்டோம். நீங்கள் இப்போ யாராவது எங்கே பார்த்தாலும் சரிங்க, உங்களால் வாங்க முடியல, தனியாக காண்டாக்ட் பண்ணி வாங்க முடியல, இல்லை ஒரே இடத்துல இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு தேவைப்படுது. அதாவது மைத்ரி ஃபுட்ஸில் ஒரு ப்ராடக்ட் தேவைப்படுது, மைனாரின் ஃபுட்ஸில் ஒரு ப்ராடக்ட் தேவைப்படுது, நிலா ப்ராடக்ட்டில் ஒரு தேவைப்படுது, இல்லை சுருதி ஹெர்பல் லேபரேட்டரிஸ்லேருந்து ஏதாவது ஒரு ப்ராடக்ட் தேவைப்படுது அப்படிங்கிறது எல்லாமே நீங்கள் யோசனை பண்ண வேண்டாம். எல்லாமே ஒரே இடத்துல கிடைக்கிறதுக்கு உண்டான ஆப்ஷன் எல்லாம் நாங்கள் ரெடி பண்ணியாச்சு. cooptimetics வெப்சைட்டில் போயிட்டுருக்குங்க. தேவைப்படுறவங்க நீங்கள் அதை வெப்சைட்டை காண்டாக்ட் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய பிராண்டை பார்த்திங்கன்னா
பார்த்திங்கன்னா நம்ம டிசைனிங் எல்லாம் பண்ணோம். அதுதான் ஒவ்வொரு ஸ்டெப்பாக பார்த்திங்கன்னா மேம் வந்து நம்மளுக்கு ஒரு பெண் தொழில்முனைவர்கள் வெளியில் வாங்கன்னு நிறுத்தாமல் அவங்க அடுத்தடுத்து அவங்களோட வேலை பளுவில் அவங்க ஒரு பெரிய பெண் தொழில்முனைவராக இருந்து பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அதையும் தாண்டி எங்களுக்கெல்லாம் வந்து எப்போ ஃபோன் பண்ணாலுமே ஃபோன் பண்ணி அந்த எக்ஸ்பிளைன் கொடுத்துட்டே இருப்பாங்க. மேம் அடுத்தது என்ன பண்ணலாம், நான் ப்ராடக்ட் ரெடி பண்ணிட்டேன், இப்போ லேபிள் பண்ணிட்டேன், இது எப்படி இருக்குதுன்னு அனுப்பிச்சி வைப்பேன். உடனே அவங்க சொல்லுவாங்க, ஏம்மா இந்த டிசைனை கொஞ்சம் நல்லா இருக்கான்னு பாருங்கம்மா அப்படிம்பாங்க. அப்புறம் அவங்களோட டிசைனரைவே எனக்கு வந்து அவங்க அனுப்பிச்சி வைமா, நான் அனுப்பிச்சி வைக்கிறேன்னு சொல்லி அந்த டிசைனிங் பண்ணி கொடுத்தாங்க. அந்த நம்ம லேபிள் ஸ்டிக்கரெல்லாம் கொஞ்சம் ரெடி பண்ணணும், அதையெல்லாம் சேஞ்ச் பண்ணி டிசைனிங் பண்ணிங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா மேம் இது என்ன பண்ணலாம் அடுத்தது, சரி FSI MSME எல்லாம் எடுத்தாச்சு, நீங்கள் அடுத்து ட்ரேட்மார்க் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி இந்த ட்ரேட்மார்க் உண்டான வேலைகள்னு பார்த்திங்கன்னா இப்போ நல்லபடியாக நான் போன வாரம் முடிச்சிட்டேங்க. அவங்க ட்ரேட்மார்க்கு வந்துடும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ப்ராடக்ட்டும் வந்து நம்ம லேப் டெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லி எனக்கு தெரியாது. இதை பற்றி உள்ளே வரும்போது மேம் வந்து சொல்ல ஆரம்பித்தாங்க, நம்ம ஒரு ப்ராடக்ட் எடுத்துகிட்டு வரும்போது நம்ம இதெல்லாம் நம்ம கண்டிப்பாக இருக்கணும், MSME இருக்கணும், உத்தியோக ஆதார் இருக்கணும், அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா FSI மட்டும் இருந்தால் பத்தாதுமா, GST எல்லாமே இதெல்லாம் வேணும்னு சொல்லி அவங்க ஒரு பெண் தொழில் முனைவராக இருக்கிறனால எல்லாமே ஒரு வழிகாட்டுதலாக ஒவ்வொரு ஸ்டெப்பாக அடுத்த ஸ்டெப்பாக போயிங்க. இன்றைக்கி நான் ட்ரேட்மார்க் எடுத்திருக்கேன். என்னோடய பிராண்டுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப சந்தோஷமாகவும் சக்ஸஸாகவும் போயிட்டுருக்குது. நான் வரும்போது இருந்த மனநிலைக்குமே இன்றைக்கி இருக்கிற மனநிலைக்கு கிட்டத்தட்ட 7 மாதம் தான் ஆகுது. நான் ஜனவரி 1வது மாதம் உள்ளே வரேன், இன்றைக்கி 7வது மாதம் நடந்துகிட்ருக்கு. உண்மையாலுமே எனக்கு வந்து அப்படியே என்ன சொல்கிறது, மாற்றி போட்டிருக்கேன் என்னோடய லைஃப்பை. கண்டிப்பாக அதுக்கு முழுக்க ஆண்டாள் விவசாயம் மேம்க்கு நான் நன்றி சொல்லிக்கிட்டே இருக்கேன். இன்றைக்கி அவங்க நன்றி சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, பட் இருந்தாலும் நான் மன ரீதியாக அதை நன்றி சொல்லிக்கிட்டே தான் இருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா நான் ஜனவரியில் வந்து போனதுக்கப்புறமே எனக்கு யூஎஸ்லேருந்து ஒரு ஆர்டர் வந்துச்சுங்க. ப்ராப்பராக நீங்கள் இதெல்லாம் எனக்கு பண்ணி கொடுத்தீங்கன்னா நான் எடுத்துக்கிறேன்னு சொல்லியிருந்தாங்க. அப்புறம் நான் அதை அனுப்பிச்சி வச்ச ப்ராப்பராக முடிச்சு அதுக்கப்புறம் இப்போ திருப்பி இப்போ போன மாதம் பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு 5 ப்ராடக்ட் கேட்டிருந்தாங்க. நான் அனுப்பிச்சி வச்சேன். பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குதுன்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. நான் உன்னை அடுத்த ஆர்டர் அனுப்பிச்சி வைக்க போகிறேன் உங்களுக்கு. இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஸ்டெப்பாக நம்ம வந்து வெளியில் வந்து இந்த மாதிரி ஒரு சேனலில் பேசி நம்ம என்ன பண்ணியிருக்கோங்கிறத ஒரு விளக்கத்தை கொடுத்ததுக்கப்புறம் தைரியமாகவும் வாங்குறாங்க. ரெண்டாவது நம்ம ஒவ்வொரு ஸ்டெப்பாக நம்ம வந்து தொழில் மட்டும் நம்ம ப்ரொடக்ஷன் பண்ணுறதோடு மட்டும் நம்ம நிறுத்தக்கூடாதுங்க. அதுக்கு உண்டான வேலைகளை வந்து என்னென்ன பண்ணணும், அடுத்தது என்ன பண்ணணும், ஒரு டிசைனிங் இருக்குது, அடுத்த ஒரு வெப்சைட் இருந்தால் தாங்க அது வந்து ஜெயிக்க முடியும். இப்போ இருக்கிற சமூகத்தில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து நிறைய காம்படிஷன் இருக்கிறனால கண்டிப்பாக வெப்சைட் வேணுங்க. நம்ம தனி வெப்சைட்டை ஒன்று எடுத்து பண்ணணுன்னா நானும் கேட்டேன், மேம் நான் தனியாக ஒன்று பண்ணிக்கிறேன் அப்படின்னு கேட்டதுக்கு கூட மேம் சொன்னாங்க, நீங்கள் பண்ணுறனா பண்ணிக்கமா அப்படின்னாங்க. நான் அதை பற்றின விளக்கம் வந்து இங்கே மார்க்கெட்டில் கேட்குற போது ஒரு வெப்சைட் உருவாக்கணும்னா 25,000 எல்லாம் நம்ம பண்ண முடியாதுங்க. அதுக்குண்டான ஒரு வெப்சைட் டொமைன் வாங்கணும், அதை ஒரு பில்ட் பண்ணணும், அதை நம்ம ரெடி பண்ணி நம்மளுடைய ப்ராடக்ட் அதில் ஏற்றி எல்லாம் பண்ணுறதுக்கே கிட்டத்தட்ட 25 மேலே தான் ஆகுதுங்க. அப்புறம் நான் கேட்டேன், மேம் இப்படி இருக்கே என்ன பண்ணுறாங்க, சரி பெண்கள் உங்களுக்காகவே நான் ஒன்று ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேம்மா அப்படின்னு சொல்லி அவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா கோ ஆப்டிமிஸ்டிக் அப்படிங்கிறத வந்து ஆரம்பிச்சதில் தான் நாங்கள்லாம் அவங்களோட ப்ராடக்ட்டை வந்து அந்த இதில் டொமைனில் நாங்கள் அப்படியே வெப்சைட்டில் வந்து ஆட் பண்ண ஆரம்பித்தோம். இப்போ கிட்டத்தட்ட 4-5 பேர் நாங்கள்லாம் ஆட் பண்ணிட்டோங்க. அதுலேயும் நிறைய ஆர்டர் வந்துகிட்டே இருக்குது. இப்போ நாங்கள் பார்த்திங்கன்னா திருப்பூர்லேருந்து என் கோயம்புத்தூர் வந்து நாங்கள் அனுப்பிச்சி வச்சுருவோம். எல்லாத்துலேயும் என்னென்ன ப்ராடக்ட் இருக்கோ அதில் எல்லாத்துலேயும் ஒரு 10 பேக்கெட் அனுப்பிச்சி வச்சுருவாங்க. அவங்க இங்கே எல்லாமே இங்கேருந்து ஒரே இடத்துலேருந்து இங்கே வந்து எல்லாம் பேக்கிங் பண்ணி ஒரு டீம் இருக்காங்க இங்கே, அதை வந்து பேக் பண்ணி அவங்க அனுப்பிச்சிருவாங்க. இதனால் எனக்கு எந்த ஒரு இப்போ வெளியூர் போகிறேன்னா ஒரு 4 நாள் வெளியூர் 2 நாள் போகிற வேண்டிய வேலை இருந்தாலும் கூட நான் இங்கே அனுப்பிச்சி வைக்கிறனால இப்போ நிம்மதியாக இருக்குது. ஏன்னா இங்கேருந்து போயிடுது பார்சல். நான் என்னோடய கஸ்டமருக்கும் வந்து இவ்வளோ 3 டேஸில் டெலிவரி கொடுக்குறேன், அதாவது ஒர்க்கிங் 5 டேஸ்க்குள்ள நம்ம டெலிவரி கொடுக்குறேன்னா நம்ம கொடுக்க முடியுது. நம்ம டிலே பண்ணணும்னா பார்த்திங்கன்னா அடுத்த டைம் கஸ்டமர் வர்றது இல்லைங்க. ஃபஸ்ட் டைம் நம்ம ஜிபே பண்ணி உள்ளே வந்துடுறாங்க. நம்ம லேட் பண்ணணுமே என்ன பண்ணுறாங்கன்னா டைம் எடுக்க வர்றதில்ல கஸ்டமர். நீங்கள் டைமுக்கு கொடுக்குறது இல்லைன்னு சொல்லி டக்குன்னு அடுத்த இடத்துக்கு போயிடுறாங்க. ஏன்னா நிறைய பேர் இருக்கிறாங்க மார்க்கெட்டில், அப்போ போயிடுறாங்க. நம்ம குவாலிட்டி ரொம்ப முக்கியமாக இருக்குது, நம்ம டைமிங் ரொம்ப முக்கியமாக இருக்குது. அதனால் என்ன பண்ணலான்னா சரி டைம் சேவுக்காகவே இதை ஆரம்பித்தாங்க மேம். அது நல்லபடியாக நாங்கள் போயிட்டுருக்குது. நல்ல ப்ராடக்ட் வந்து நம்ம எங்கேயாவது போகணுன்னாலும் இங்கே நம்ம இங்கே இருக்கிறனால தைரியமாக போய் வரலாம். அந்த டென்ஷன்லேருந்தையும் ஃப்ரீ ஆயாச்சு. இப்போ இந்த மாதிரி எனக்கு ஒவ்வொரு ஸ்டெப்பாக நம்ம ஒவ்வொன்றா அதுக்கு உண்டான வேலைகளை ஆரம்பித்தோம்னா அதை கண்டிப்பாக நம்ம திறம்பட செய்ய முடியுங்க. அதுக்குண்டான முயற்சிகள் எல்லாருமே நம்ம எடுக்கணும். பேசுனதோடு மட்டும் நிறுத்தக்கூடாது. அடுத்தடுத்த ஸ்டெப்புக்கு போனீங்கன்னா கண்டிப்பாக நான் இப்போ என்ன நிலைமையில் இருக்கோ அதை விட நீங்கள் சூப்பராக வருவீங்க. எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றிங்க.